எவ்வளவு பாடம் வரட்டு இன்னைக்குங்கிற சாமியாரு அவரை வரட்டு நக்கின்ற என்னப்பா விளம்பரம் தேவையில்ல மூடிக்கிட்டு ஒழுங்கு முத்துராசா உங்க அக்காவான கேட்கல அரே நொக்கா நோத்தானே மனதில் வையடா தம்பி மனதில் வையடா மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா மனது வந்து உலகத்தில் மனது கையடா நீ மனது கையடா தனியுடனே கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ தொண்டு செய்யடா படைய பொய்யடா எல்லாம் படைய பொய்யடா நான் சொல்ல போகும் வார்த்தையை நல்லா எண்ணி பாருடா எண்ணி பாருடா போயிட்டு வாங்க தங்க அப்பா என்னமோ கையை காட்டிக்கிட்டே இருந்தாரு யார்கிட்ட வேணாலும் போயிட்டு வாங்கடா கணக்கா இருக்கு வாங்க சாமி யார போய்டா யார போனே காமனை நான் என்ன யாருக்கு அப்பன் ஆகல நீ யாரையும் பிணைய வேண்டாம் யாருக்கு அப்பன் ஆக வேண்டாம் நல்லோருடைய இறை நல்லதுடைய இறை அதனால் தீர்மன் தீவிரைனா அது சரி நீ யாருன்னு கேட்ட நீங்க யாரு நான் கேட்கிறேன் ஏன் நீ யாரு கேட்டா ஒண்ணு முதல் குறைஞ்சுவோமா நீங்க சொன்ன உங்க கொண்ட வெடுக்குன்னு அந்த போய் கூட்டத்துல வந்துருமோ அப்படி பேசுமா இல்ல வரதுக்குள்ள ஏதோ எகத்தாளமா பேசுறேன்
ஏய். எங்களுக்கு ஊர்ல அட்வான்ஸ் போட்டு கூட்டியாந்துருக்காங்க சின்ன கணக்கு சும்மா ஆமா, ஆமா, கூட்டியாந்து- விடாதே. மந்திரமாவது நீரு, மரத்திலாவது நீரு, நீரு. சந்திரமாவது நீரு, நீரு. துதிக்கப்படுவது நீரு, நீரு. ஆரவாயும் சிவனுடைய திருநீரே அப்படின்னா. திருநீரிட்டார், திருநீரிட்டார் யார் கேட்டார்? யார் கேட்டா? இந்த திருநீர் அணி வந்திருக்கே, நீ யாருன்னு கேட்டேன். என்ன யாரு நீங்க என்னைய பார்த்து கேக்குறீங்க? நீங்க ஒன்னாதான் கேக்குறது கேட்போம்ல. கேட்கற மாதிரி கேட்டோம்னா சொல்றேன் சொல்ற மாதிரி சொன்னாதான் கேக்குறது கேட்கற மாதிரி கேட்க முடியும். கேட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டு அப்ப நீ கேட்கற மாதிரி கேட்டு சொல்ற மாதிரி சொன்னா சொல்ற மாதிரி சொல்லி கேட்கற மாதிரி நான் கேட்கலாம். சொல்ற மாதிரி சொன்னாதான் கேட்கற மாதிரி கேட்பான். கேட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு மாதிரி கேட்டுக்கிட்டு கூடாது. அப்ப நீ என்ன சொன்ன? என்ன கேட்டிய? கேட்கறதுக்கு காரணம் இருக்குல்ல, சொல்றதுக்கு தான் காரணம். அப்ப காரணத்தை சொல்லு. காரணத்தை நீங்க கேளுங்க. சும்மா பாட்டுக்கு அத்தனை சும்மா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க. எங்க அப்பா மஞ்சள் சட்டை சொல்லியிருக்காரு. சும்மா இல்ல, நாரதர் ஒரு புடி கப்புன்னு பிடிக்க சொல்லியிருக்காரு. எதுலயே பிடிக்க சொல்லியிருக்காரு. நீ கீழே பிடிச்சாலும் சரி, மேல பிடிச்சாலும் சரி, அப்படின்னா தீரா சுட்டப்படி உள்ளாரு மாறாது, சுட்டப்படி அப்படின்னு சொன்னா. ஆமா ஆமா. எதுக்கு சொல்லுமா? ஏன்? இது மேல்புடி, இது மேல்புடி, மேல்புடி. கீழ்புடி என்ன? அதுதான் உடும்பு புடி. எது இந்த புடி? நாலிவை பந்தலடி, நடுவே ஒரு காலடி. அது என்னடி? அது நீ கூரடி. என்ன எது? நாலிலை பந்தலடி, சரி, நடுவே ஒரு காலடி. அது என்னடி? அதை நீ கூரடின்னா யாரு? யாரு? கம்பன். அது எதுக்காக கேட்டா? நாலிலை பந்தல்னா என்ன? சரி, என்ன? இறந்தவனுக்கு பந்தல் போடுறதா? அது இல்ல. எது? 4 இலையோட, சரி, ஒரு குளத்துக்குள்ள அப்படி 4 இலையோட கிடக்கும் ஒரு இலை. இது எதுக்கு மருந்து தெரியுமா? சரி, அதிகமா தாரா சிறுநீர் கழிச்சுன்னு வச்சுக்க, அதுக்கு அருமையான வைத்தியம் அது. ஆக 4 இலைகள் சேர்ந்து இருக்கிறது. அதான் சொன்னா 4 இலை பந்தலடி, நடுவே ஒரு காலடி. 4 இலை சேர்த்து கீழே வாழ மாறிய ஒரு கால் இருக்கு. அதுக்கு 4 இலை பந்தலடி, நடுவே ஒரு காலடி. அது என்னடி? அது நீ கூரடினா. அது போல இந்த இடத்துல நீங்க யார் நான் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னு கேளுங்கம்மா. விவரம்ங்கிறது வேணும். விவரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பிடிக்காது. விவரம் வேணுமா இல்லையா? இதா இருந்தாலும் ஏன் அப்படின்னா, இப்ப நெருப்புன்னு சொல்றோம். எதுக்கு சிரிச்சிய? நெருப்புன்னு சொல்றான். சரி, நெருப்புன்னு சொன்னா வாய் சுற்றுமா? இல்ல, சொல்லாது. தொட்டா தானே சுடும். அப்ப நெருப்புன்னு சொல்றதுனால ஒண்ணும் முடியல. அதுக்கு தான் சொன்னா. எது? 2 புலவர்கள் போறா. 2 புலவர்கள் போகும்போது அப்ப 2 புலவர்களுமே அறிவாளி. காரணம் என்ன? அப்ப ஒருத்தன் சாய்க்க நினைக்கிறான். எது? கேட்கக்கூடிய கேள்வியினால. அப்பதான் முதல்ல ஒருத்தன் கேட்கிறான். புலவர்கள் 2 பேர் போய்கிட்டு இருக்கா. அப்ப தண்ணீர் விழக்கூடிய தூம்பு இருக்கு. அந்த தூம்பை பார்த்த ஒரு புலவர் என்ன கேட்கிறான்? இது என்ன விழும் தூம்பு அப்படின்னு கேட்கறத சேர்த்து சொல்லு. இப்ப யார சொன்னி? சேர்த்து சொன்னா என்ன விழுந்து வரும். ஆக அதுக்கு தான் அவன் சொன்னா தண்ணீர் விழும் தூம்பு. நான் கேட்கிறேன். ஆக சேர்த்து அப்புறம் எப்படி தெரியுது? இல்லையா? மச்சம், குருமம், வராகம், மாமனம், நரசிம்மம், பரசுராமன், பலராமன், ராமன், கிருஷ்ணன், கைக்கு என்று சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகன் யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அவனே கட்டரை வச்சு சூம்பனா. யாராரு என்ன விட்டுட்டு ஐஸ் திங்கிறாங்களோ அம்பட்டுக்கு வகுத்துனால போகும். கட்டவிரல வச்சு அங்கேடா அவங்களுக்கு திங்கிற பேசிட்டு இருக்கேன். அவனுக்கு கொண்டாந்து கொஞ்சம் வாயில வச்சு விடுங்க. ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு ஏன் அப்படின்னா கட்டவிரல வச்சு கிருஷ்ண பரமாத்மா சூம்பனா. இப்போ ஒன்னே நான் சூம்ப சொல்றதுக்கு அதை கொண்டாந்து வாயில வைங்க. மோடிக்கிட்டு நீங்க நில்லுங்க. முதல்ல நீங்க யாருங்கிற விஷயத்தை சொல்லுங்க. முதல்ல இருக்கட்டுங்க. இந்த இடத்துக்கு நீங்க இருக்கா வந்தீங்க நான் தெரிஞ்சுக்கணும்ல. சாமி, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எங்க இருந்து வரீங்க? இது வேலிமலை சாரல். ஆமா, வேலிமலை சாரல். உண்டா இல்லையா? ஆமா. இந்த வேலிமலை சாரல்ல நான் வரும்போது ஒருத்தர் பார்த்தேன். யாரு? ஒரு வயசானவர். சரி, யாரு? அப்ப அவர் ஒரு விவரம் சொன்னாரு. முனிவரே, இந்த வழியா போறீங்களா அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னு. சரி, வர்ற வழியில ஒருத்தன் வருவான். வர்ற வழியில சரி ஒருத்தன் வந்துகிட்டு இருப்பான். அவரை பார்த்து ஒரு விவரத்தை கேளுங்கண்டாரு. சரி, என்ன விவரம் அப்படின்னு கேட்டேன். அப்பதான் அவர் சொன்னாரு, எள்ளுக்கு எதிரிங்கிற மருந்து, எள்ளுக்கு எதிரிங்கிற மருந்து, முள்ளுக்கு வேலை போடும் மனிதா, ஓடி ஏறி இறையை சுமந்து போக கண்டீரா அப்படின்னு கேளுங்க. அவன் சொல்லுமா, கண்டேன் கண்டேன், அடியும் விட்டு நுனியும் விட்டு நடுவில் மேய்ந்து போக கண்டேன்மா. சரி, அது நீங்க இல்ல. நான் ஒரு விவரம் கேட்டேன். சரி, எப்படி கேட்டீங்கன்னா அதுக்கு எப்படி விளக்கம் சொன்னாரு? இப்ப எள்ளுக்கு எதிரிங்கிற மருந்து, எள்ளுக்கு எதிரி இருக்கா? எள்ளுக்கு எதிரி இருக்கா? எள்ளுக்கு எதிரி இருக்கு. எப்படி? எள்ளு காஞ்ச உடனே அடிச்சிடும். நல்லா காய போட்டுறோம். காய போட்ட உடனே எங்க ஆட்ட கொடுக்கறோம்? எங்க கொடுக்கறோம்? செக்குல. அம்மா ஆட்டுறதுக்கு. ஆக செக்குல ஆட்டின உடனே அது எண்ணெய். அதானே உண்மை. அந்த எண்ணெயை சூடு பிடிச்சவனுக்கு நல்லா தரையில வச்சு வச்ச தேய்க்கணுமா இல்லையா? அப்ப அந்த எண்ணெய் உடம்பு விட்டு போகுமா? போகாது. அப்ப அந்த எண்ணெய் போகணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அப்ப அந்த எண்ணெய்க்கு எதிரி யாரு? அந்த சீயக்காய். ஏன் அப்படி? ஆக எள்ளுக்கு எதிரிங்கிற மருந்து. ஆக சீயக்காய் மரத்திற்கு கீழே மருந்து. முள்ளுக்கு வெளிப்படும் மனிதா, பயிருக்கு வெளிப்படலாம், முள்ளுக்கு வெளிப்பட முடியுமா? முள்ளு அதுதான்
அதே வேலியா தானே இருக்குது. அப்புறம் போய் பாத்தீங்களா, பயிருக்கு வேலி போடலாம். சரி. அப்ப முள்ளுக்கு வேலி போட முடியும்னா போட முடியும். ஆக ஒரு மனிதன் நடக்கிறான்னா அவனுக்கு தேவை என்ன? செருப்பு. இதுக்கு அந்த காலத்துல பாதரட்சை. ஆக அந்த செருப்பு சரி. அது முள்ளுக்கு வேலைப்படும் மனிதா, செருப்பை தைத்துக் கொண்டிருக்கும் மனிதா, ஓர் உயிர் இரு உயிரை சுமந்து வகை கண்டிரா. அப்படின்னா கணவனுக்கு மனைவிக்கும் சண்டை. சரி. அவ வயிற்றுல ஒரு குழந்தை, அவ இடுப்புல ஒரு குழந்தை. அப்ப அவ ஒரு உயிர், அவ சுமந்து போறது 2 உயிர். ஆக ஓர் உயிர் இரு உயிரை சுமந்து வகை கண்டிரா. கண்டேன் கண்டேன் அடிய விட்டு நுனியை விட்டு நடுவில் மேய்ந்து வகை கண்டேனா. சரி. அப்படின்னா வெத்தலை பாத்துக்கீங்களா? ஆமா. வெத்தலைக்கு பூ உண்டா? வெத்தலைக்கு பூ எங்க இருக்கு? வெத்தலைக்கு பூ இல்லையே. வெத்தலைக்கு பூ இல்ல, காம்பு தான் இருக்கு. வெத்தலைக்கு பூ உண்டா இல்லையா? பூ இல்ல, கொடிதானே. கொடிதான். ஆனா வெத்தலைக்கு பூ உண்டுங்க. எப்படி? நான் சொல்றேன் பாருங்களேன். சொல்லுங்களேன். இருந்த உண்மைன்னு நான் ஒத்துக்குறேன். காம்பு இருக்கா? இருக்குண்டா. காம்ப பாரு. அடிபட்ட பையன். நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெத்தலைக்கு காம்பு இருக்கா? அப்படி காம்பு இருக்கா? நீங்க பார்த்து காட்ட நான் அதை தானே காட்டுவேன். அடியில கிள்ளக்கூடியது அடி காம்பு. ஆமா. அடி காம்பு. அடி காம்பு. ஆமா. நுனியில கிள்ளக்கூடியது நுனி காம்பு. நுனி காம்பு. வெத்தலையில இருக்கக்கூடியது நரம்பு. நரம்பு. ஆக தடவுவது சுண்ணாம்பு, மடிப்பது மடிப்பு. பார்க்க வாய்க்கில போடும்போது ஏற்படக்கூடியது துவர்ப்பு. ஆக அதே வெற்றிலையை வாய்க்கில போட்டு மென்ன உடனே ஏற்படக்கூடியது சிகப்பு. ஆக காரிச்சு துப்புடான்னா அப்ப வெத்தலைக்கு எத்தனை பூ வருது பாத்தீங்களா? வெத்தலை பூ பூக்கலைனாலும் கூட ஆனா வாய்க்கில போட்ட உடனே ஏற்படுது பாத்தீங்களா? வாயில போட்ட உடனே சிகப்பு ஏற்பட்டோம். அதானே உண்மை. சரி இருக்கட்டுங்க. என்னுடைய பேர் நாரதன். அப்படிங்களா? எங்க இருந்து வர்றீங்க சாமி? பூலோகம் புகர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தமிழோகம் சத்தியலோகம் அதலம் இதலம் சுதலம் தராதலம் ராஜதலம் மகாதலம் பாதலம் என்று சொல்லக்கூடிய ஈரேறு வருவான் உலகங்களை கடந்து இந்த வேள்விமலை சாரல் வழிகளே வருகின்றேன். அப்படிங்களா? மேலோ திறந்து வந்திருக்கீங்க. உங்க பேரு நாரதர். சார் கை கொடுங்க சாமி. சும்மா கொடுங்க. ஏன் கையை நாங்க சும்மா கொடுங்க. என்ன காரணம்? உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் கை கொடுக்குற பழக்கம். சும்மா கொடுங்க. சும்மா கொடுங்க. என்ன கேட்கறதுக்கு கூட கொடுக்க முடியுமா? நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க வேணாம். அதை மட்டும் கொடுங்க. கை கொடுங்க. ரொம்ப சந்தோஷம் தான். சந்திச்சதுல சரி சரி. கல்யாணம் ஆயிடுச்சா? பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரினா 3 இல்லாதவன். 3 இல்லையா? அது சரி. நல்ல மனுஷங்கிட்ட பேசலாம்னு வந்து இப்படி 3 இல்லாம அறுத்து போட்டு தெரியல. நீ எந்த மூணை சொல்ற? எந்த மூணை சொல்றீங்க நீ? மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை முமாசையும் இல்லாதவன். அதற்குத்தான் 3 இல்லாதவன். ஆனா எனக்கு 3 இருக்கு. பாக்குறியா? 3 இருக்கு. பாக்குறியான்னு? இல்ல இருக்குது. பத்திரமா இருக்கு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. ஏன் சாமி அப்படி 3 இருக்கு? சாமி கேட்டா கோச்சுக்க மாட்டேன். என்ன 3 இருக்கு? ஆமா. ஆனா செயல்பாடு இல்லாம கிடக்கு. நீ எதை கேக்குற? அதே உண்மையா? இல்ல 3 இல்ல. 3 இல்ல. பெண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை 3 இல்ல. ஆனா 3 எதை வச்சு கேட்க? தவறா நினைக்காதீங்க சாமி. ஆமா. ஆனா இருக்க வேண்டியது எல்லாமே சரியா இருக்கு. இருக்க வேண்டிய எல்லாமே சரியா இருக்கு. பொம்பளை ஆசையே இல்ல. சுத்தமா இல்ல. அட கடவுளே. இல்லறத்தை வெறுத்து துறவரத்தை நாடியவன். காலத்திலே இந்த காலத்திலே வரும் காலத்திலே என கோலத்திலே மூலத்திலே வரும் நான் இருக்கிறான் ஆசி முடிக்கிறான் பின்னம் பிடிக்கிறான் என்று என் தந்தை 10 பேரை படைக்க அதிலே 9 பேர் இல்லறத்தை நாட இல்லறம் வேண்டாம் இல்லறமே நல்லறம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது வேண்டாம். ஆக இல்லறம் என்பது இந்த மனித பிறப்பு. இதுக்குதான் சொன்னா காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா மாயவனார் வண்ணு மாண்டம் மறை ஓட்டுக்குமாக நடையாய்ப்பாமே. தூங்கும் போது வாங்க மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சுறான். காரணம் என்ன? என்னதான் நீ இல்லறத்துல உருண்டு பிள்ளைகளை எத்தனை பிள்ளைகளை பெற்றாலும் கூட கடைசியில அந்த மூச்சு போகும்போது அந்த பிள்ளை கூட வந்து நிக்கிறானாங்கிறது நிச்சயம் கிடையாது. அதுக்கு தான் சொன்ன காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா மாயவனார் வண்ணு மாண்டம் மறை ஓட்டுக்கும் ஆகாத நடையாய்ப்பாமே அப்படின்னா. அது போல இந்த இடத்துல எத்தனை விஷயங்கள் கேட்டா கோச்சுக்க மாட்டீங்க. ஏன் கல்யாணம் ஆகல? என்ன காரணம்? பிரம்மச்சாரி இல்லற வாழ்க்கை திறந்து துறவரத்தை நாடியவன். போனா நானா தோனா செய்கிற சாமி. பேச்செல்லாம் வக்கன மயிரா பேசுறியா? கல்யாணம் பண்ணுறது துப்பு இல்லாம வேற மயிருக்கு இருந்து வார்த்தை சொன்னா வாயில கட்டையை வச்சு இருக்கு. சும்மா ஓடுகிட்டு சும்மா மயிருக்கு தவறா நினைக்காதயா? சும்மா வெக்கம் இல்லாம மயிரை பாத்துக்கியா நீ? சும்மா மயிரை பாத்துக்கியா நீ? மயிரை பாத்துக்கியா? தட்டை இருக்கு நிறைய மச்சர். இந்த மயிரை கேட்கலாம். மயிறுனால ஒரு பிரச்சனை. மயிர் கேட்கிறியா? மயிர்னால பிரச்சனையே. மயிர்னாலதான் மயிர்னால பிரச்சனை. என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனை? கொங்குதே வாழ்க்கை அஞ்சலை தும்பி காமமும் செப்பாது கண்டது மணிமோ பயிரிடுகள் இணைக்கும் சரியற்ற அறிவிக்கும் நரியது உணவோ நீ எறியும் போவே. செண்பக பாண்டியனுக்கு இந்த மயிர் மேல சந்தேகம். எந்த மயிர் மேல? எந்த மயிருக்கு?
பெண்ணுடைய கூந்தல் அப்படி சொல்ல கையை எங்கிட்டு நீட்டா என்னைய மயிர் மட்டின்னு பேசுற மாதிரி தெரியுது. உன்னையே பேசுவாயா இவ்வளவு பெருமையா? பெண்ணுடைய கூந்தல்ல இயற்கையாவே மனம் உண்டா அல்லது செயற்கை திரவியங்களை பூசலான மனம் வருதான்னு சென்றவாண்டியனுக்கு சந்தேகம். இந்த சந்தேகத்தை விவரத்தன் தீர்க்கிறானோ அவனுக்கு 1000 வராகம் பரிசாத்திரவனு பாண்டிய மன்னன் செம்பகவாண்டி அறிவிச்சான். ஆனா கடைசியில கருமிங்கிற ஒரு எளிமையான புலவன் உன்னை போல வந்து அந்த சந்தேகத்தை தீர்த்தான். இவ்வளவு அறிவா பேசுறீங்களே, என்ன காரணத்தினால உங்களுக்கு கல்யாணம் ஆகல? எனக்கு அதுதான் பிரம்மச்சாரியா இல்ல பிரம்மச்சாரி இல்லறம் வேண்டாம் என்று துறவரத்தை நாடியவன் மனசுல இருந்து ஒதுக்கிட்டீங்க. கல்யாணமே வேணாம்னு ஒதுக்கிட்டேன். ஏன் சாமி கேட்டா கோச்சுக்க? ஆனா எனக்கு 52 பொண்டாட்டி இருக்கு. சாமி கேட்டா கோச்சுக்க மாட்டீங்க? என்ன நீங்க எல்லாம் மனசுல இருந்து ஒதுக்கிட்டீங்களா இல்ல அதுவா ஒதுங்கி கிடக்கு? இல்லையா, உண்மையா நீ சொல்றதா உண்மை. மனசிலே ஆசைகளை இப்ப மண்ண ஆசை, பெண் ஆசை, பொண்ணு ஆசை, ஆசையும் இல்லைன்னு இப்ப மண்ணில நிக்கிறனா இல்லையா? சரி, ஆமா நிக்கிறனா? ஆமா, மண்ணில நிக்கிறான். ஆனா இந்த மண் எனக்கு வேணும்னு ஆசைப்படக்கூடாது. ஓஹோ, பெண்ணை தொடலாம். சரி, இப்ப நீங்க பொம்பளைன்னு வச்சுக்கங்களேன், இதை தொடலாம், இப்படி தொடலாம். ஆனா செய்யணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்காது. அடிபட்ட பேர் ஆக தொடலாம். ஆனா அந்த எண்ணம் மட்டும் இருக்க கூடாது. சரியா? அது இருந்தா தானே இங்க என்ன வர பொண்ணை பார்க்கலாம், அந்த பொண்ணை அபகரிக்கணும் என்ற எண்ணம் இருக்க கூடாது. இருக்கட்டும், சரியா? அதனாலதான் துறவரத்தை நாடி இருக்கட்டும். உங்களுக்கு ஆசை இருந்தா இல்லாட்டினா என்ன? ஏன் இப்படி கையடியா அடிச்சுக்கிட்டு தெரிய? ஏதா சொல்ற? இந்த இதை இல்லையா எப்பவெல்லாம் அடிப்பீங்க? என் மாய கலராத பிட்டுக்கு மனுஷன் வந்து புறமடி விட்டான், சொல்லால் அடிபட்டான், வில்லால் அடிபட்டான், செருப்பால் அடிபட்டான். அடாத கடவுளே, உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லையான்னு சிவன் ஒப்பிட்டான். ஆனா இந்த அடி என்ன தெரியுமா? இது முரட்டடி. அது தெரியும், முரட்டடி. என்னுடைய பாட்டுக்கு இசைக்கக்கூடியது. சிப்ல கட்டதுக்கு பேரு. எதுல பிடிச்சு அடிக்கிறீங்க? இதுலதான் பிடிச்சு அடிப்பேன். நல்லா சொல்லி புரியல. கோச்சுக்காதியா. எதுல அடிக்கிறீங்க? கையில. கையில தான். ஆமா. எப்பவெல்லாம் அடிப்பீங்க? எனக்கு எப்ப தோணுதோ அப்பவெல்லாம் அடிச்சுக்குவேன். ஓ, தோன்றப்ப நீங்களா அடிச்சுக்கிறீங்க? இல்ல நீ என்ன அடிச்சு விடுறியா? தெரியாம தான் கேக்குறேன். சொன்னீங்களா? எனக்கு எப்ப தோணுதோ, எப்போது பாட வேண்டும் என்ற ஆசை பிறக்கின்றதோ அப்போது அடித்துக் கொள்வேன். சாமி, நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அது கூட அடிச்சு கூட அப்படி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முடிச்சுக்கணே. சரி, விட்டுருவான். எப்படி வீட்டுக்குள்ள உட்காந்து அடிப்பீங்களா இல்ல காட்ட பக்கம் போயிருவீங்களா? எங்க வேண்டாலும் அடிப்பேன். எப்படி நின்னுகிட்டே அடிப்பீங்களா குனிஞ்சுக்கிட்டே அடிப்பீங்களா? ஒரு தடவை நீ குனி அடிச்சு காட்டுறேன். ஆத்தாடி முரட்டடி அடிச்சு போடுவீங்க. ஏன்னா பிரச்சனையை விட்டுருவா. நீங்க அடிச்சானா அடிக்காட்டான தேவையில்லை. அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? எங்க அப்பா பேரு பிரமா. எது படுத்திருக்கும் போது கோழி கிளி மிதிச்சிருச்சா? யார? உங்களுக்கு. எதுக்கு? ஏன் கல்யாணம் ஆகாம பிடிச்சிருந்தா? சரி சரி, விட்டுருவா. கோச்சுக்காதே, கோச்சு. சரி சரி சரி, ஏன் இப்படி கோபம் வருது? அப்படின்னா நேரம் எல்லா பொம்பளையும் கும்பாஜம் பண்ணி சொன்னதே சொல்லு, கிளிப்புலங்கிற மாதிரியே திரும்ப திரும்ப அதே சொல்லி இருந்தா சரி. அதுதானே பிரச்சனையே. என்ன பிரச்சனை இருக்கு? ஆம்பளை ஊருக்கு ஊரு வெக்க மசல் இல்லாம சும்மா போட்டுக்கிட்டு வாய் சுத்தம். வாய் சுத்தமா இருக்கணும்டா. ஆமா, வாய் சுத்தம். வாய் சுத்தமா இருக்கணும். ஏன் நாக்கு சரியா வரும், இல்லைன்னா நாக்கு வேற மாதிரி போயிடும். சரி, விட்டுருவோம், பிரச்சனையை விட்டுருவோம். சரி, அம்மா அப்பா நல்லா இருக்காரு சாமி? ஆரோக்கியமாக இருக்கின்றாரு. அம்மா பேர் என்ன சாமி? கலைவாணி. இல்ல எது படுத்திருக்கும் போது மாடு கிடு மிதிச்சிருச்சா? உண்டா இல்லையா? குபேரனுக்கு என்ன வாகனம்? கீரிப்பிள்ளையே வாகனம். சரி. ஐயப்பனுக்கு என்ன வாகனம்? புலி வாகனம். முருகனுக்கு என்ன வாகனம்? மயில் வாகனம். நாக பெருமானுக்கு என்ன வாகனம்? மூசிகமே வாகனம். சிவனுக்கு என்ன வாகனம்? காலை வாகனம். ஆக அக்காலை ஏறுவான். அது யமதர்மனுக்குடா எரும மாடு. அக்காலை ஏறுவார், அம்மானை கைபிடிப்பார். எது? அம்மானை கைபிடிப்பாரா? அம்மானை கையிலே பிடித்தவன் சிவபெருமான். அச்சங்குதி. அச்சங்குதியா? அப்படின்னா தாரகன், கமராட்சகன், விந்தியன்மாரி என்று சொல்லக்கூடிய 3 அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் அச்சங்கை ஊதினான் போருக்கு வாடான்னு. அதை சேர்த்து சொல்லு. சேர்த்து சொன்னா அச்சங்குதி வருதா இல்லையா? அச்சங்கை ஊதி, அச்சங்குதி. நக்கனவன். நக்குனவன். நக்கனவன். ஏன் எதை போய் நக்கனா? எதை போய் என்னன்னு ஒண்ணு புரியலையே. ஏன் அப்படி நான் கைலங்கிரிகளை நடமாடி கொண்டிருக்கும் போது சிவனும் பார்வதியும் இந்த காது குண்டலம் கீழே விழுந்திருச்சான். சிவனுடைய காது குண்டலம். சரி. ஆக கீழே விழுந்த குண்டலத்தை ஒரு பெண்ணு முன்னாடி குனிஞ்சா எடுக்கிறது. ஆக நடனம் ஆடிக்கொண்டே நாக்கினாலே நக்கி எடுத்தாராம். அதனாலதான் அவனுக்கு நக்கி நடராஜ அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஆக பார்க்கடலிலே கடையப்பட்டது அமுதம், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. மந்திரகிரி மலை வத்தாகவும் சந்திரை தூளாவும் வச்சு வாசுவிங்கிற பாம்பை போட்டு அப்படி பார்க்கடல கடையிறான். அப்படி கடையும் போது அங்கே அளவுக்கு மிஞ்சி இழுத்ததனால் வாசுவிங்கிற பாம்பு விஷத்தை கக்கியது. அந்த விஷத்தை மக்கள் எல்லாம் பறித்து விடுவார்கள் என்று சொல்லி சிவபெருமான் நஞ்சை உண்ணினான். அந்நஞ்சை உண்ணி சேர்த்து சொன்னா
பலே பலே பலே. சரி, அடுத்து இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்க. இருக்கட்டும் சாமி, ரொம்ப சந்தோஷம். வேற என்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு சொல்லவா? சொல்லுங்க. சிவபெருமானுடைய கையில் இருப்பது என்ன? என்ன? உடுக்கு. ஆக செம்பினால் செய்யப்பட்ட உடுக்கை ஆட்டுபவன் சிவபெருமான். சேர்த்து சொல்லு. செம்பினால் செய்த உடுக்கு செம்புடுக்கு. உண்டா இல்லையா? உண்டு. மாமரத்துல தீ பிடிச்சா மாமரத்துல பிடிச்சா எது? மரத்தி. மாமரத்துல தீ பிடிச்சா அதுதான் மாமரத்தி. மாமரத்தி. பனமரத்துல தீ பிடிச்சா பனமரத்தி. வேளாமரத்துல தீ பிடிச்சா வேளாமரத்தி. புளியில தீ பிடிச்சா ஏயா ஊர்ல விளக்க மாத்திர அடிச்சு இல்ல. ஏன் அப்படின்னா வார்த்தைகள்ல எத்தனையோ அசிங்கமான வார்த்தைகள் இருக்கு. ஆனா ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்குங்கிறதா உண்மை. சரி, இருக்கட்டுங்க. எங்க அம்மா பேரு கலைவாணி. அப்பா பேரு பிரம்மா. சரிங்க சாமி. உங்க பேரு? என் பேரு வீரத்தவன். வீரத்தவனா? நான் தான். உண்மையாவா? ஆமா. சரி, அப்பா பேரு என்ன? அப்பா பேரு நம்பி. நம்பியார் முன்னாடி நம்பியாரா? நம்பி. தம்பி, சத்தியமா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், தமிழ் மீது ஆணையா சொல்றேன், என்றைக்குமே நான் யாரையும் பகையா நினைச்சதில்லை. மூன்றெழுத்திலே என் மூச்சு இருக்கும். சரியா? அந்த நம்பியாரா? வேடுவக்குள்ள நம்பி. ஓ, வேடுவத்திலே நம்பியா? சரி, அன்பு அறிவி நம்பி, ஆற்றல் திறமை நம்பி, திறமை போற்றலை நம்பி என்பது போல. ஆக நம்பி, நம்பி மகன் தானே? சரி, இருக்கட்டும். அம்மா பேர் என்ன? அம்மா பேரு நங்கை மோகினி. நங்கை மோகினி. ஆமா. என்ன பிசாசு குடும்பமா? நங்கை மோகினா, நங்கைனா பெண்ணு, மோகினா அழகு. ஓ, நங்கை என்றால் பெண், மோகினி என்றால் அழகு. அந்த அழகு தெய்வத்தின் மகனானி. தெய்வமே தெய்வமே. ஆமா சார். சரி, இருக்கட்டும். சரி, அப்ப அடுத்திருக்கக்கூடிய ஆளாவும் சொல் குரல் கேட்டது அது நம்ம பொம்பளை பிள்ளை, 2 பிள்ளையா? நம்ம பிள்ளைகளா? ஆமா. அதப்புறம் ஏன் பிள்ளைன்னு சொல்ல முடியும்? நம்ம பிள்ளைனா எதையுமே சேர்க்கிற சாமி. இப்ப உங்க அப்பா எங்க அப்பா மாதிரி எப்படி சேர்க்கிறான் அது மாதிரி சேர்த்து சொல்றது. நம்ம பிள்ளையா? நம்ம பிள்ளையா? பிள்ளை இருக்கா? ஒண்ணு. நம்ம பிள்ளை தானே? ஆமா. பிள்ளை இருக்கா? இருக்கிற மாதிரி தெரியுது. நீ எதை சொல்ற? இருக்குது சாமி. நம்ம பிள்ளை, நம்ம பிள்ளைங்கிறா. ஆமா. அதான் பிள்ளை இருக்கான்னு கேக்குறேன். ஒரு 8 மாசம் மாதிரி தான் இருக்குது வயிற்றுக்குள்ள. என்னன்னு தெரியல, வெளியில பாருங்க. அதை பார்த்தேன், லேசா பொட பார்த்தேன் தெரியுது. அப்ப நம்ம பிள்ளைங்க தானே? நீங்க சண்டே அப்ப ஆறாம் குறை கேட்டது ஒண்ணு வள்ளி. சரி, இன்னொன்னு குள்ளி. அப்ப ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. ஒண்ணுக்கு இருக்கல, அது வெளியில போய் அங்கிட்டு அடிச்சுட்டாங்க. ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. ஒருவருக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. ஆமா ஆமா. அது நம்ம ஆளு ஒண்ணு, நம்ம ஆளு அது வந்து தங்கச்சி ஒண்ணு. சரி, இன்னொன்னு நம்ம ஆளு பேரு சப்பட்டை. ஏன் சப்பட்டை பேர் வந்துச்சு? ஒரு காலத்துல நல்லா உருண்டியா இருந்துச்சு சாமி. எப்படி எப்படி? ஒரு காலத்துல நல்லா உருண்டியா இருந்துச்சு. எவே அடிச்சு நிமித்தான பூரா சப்பட்டி ஆக்கிட்டாங்க. இப்ப வர ரொட்டி மாதிரி ஆகி போச்சு. இங்க வெளியில வர ரொட்டி பாருங்களேன், அப்படியே பண்ணு சைஸ்ல ஆகி போச்சு. அப்ப நான் என்ன சொல்றேன், இனிமே பால் முட்டத்துக்கு போட்டுரு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம சின்ன கட்டளை பால் முட்டத்துக்கு சாமி, நான் என்ன சொல்றேன், நீங்க பூரா அடிச்சு நிமித்து விடுங்கன்னு கரும்பு முடிச்சவனே. சரி, முதல்ல கூட்டியாந்து விடு. ஒரு 500 ரூபா தாங்க. சும்மா பிசினஸ். அதான் காலையில மாயகிருஷ்ண பாத்துருவாரு. அதெல்லாம் தேவையில்லை. இல்லைன்னா ஒரு 100 கழிச்சு 400 கொடுங்க. 250. ஐயா இங்க வாங்க ஐயா. சும்மா நம்மள பேச்சா இருக்க. நீங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. கை போடு. சும்மா போட்டுக்கிட்டு என்ன நம்ம எல்லாம் பிசினஸ்ல சரியா இருக்கு. வாங்க, முதல்ல நீ போடுறியா? இங்க வாங்க. இல்ல, நீங்களே போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கு. கைய கொடுங்க. இதுனா சரி. இதுதான் ஐயா, இதுதான் இதுதான் ஐயா, இதுதான் ஐயா. என்ன மொத்தமும் பிடிக்கிறாரு? அவன் புகழைக்கு 10 ரூபாவோட தர மாட்டோம் சொல்லிட்டு. அப்ப 1,000 ரூபா வாங்கிக்க. சாமி 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 வர சொல்றேன். சரி, ஆனா ஒண்ணு சாமி, கொஞ்சம் அப்படி இப்படி ஆடி வருவா. சரி, கொஞ்சம் பக்குவமா எத விதமா போங்க. ஆடி வருமா? ஆடி வருவா. ஆடி வருமான்னு? ஆடி வருவா. ஆடி வருமா? வரும். என்ன வைகாசி, ஆனி, ஆடி அவ்வளவு. ஆனா இப்ப வருமா? அது இப்ப வரும். வர சொல்லுங்க. ஆடி வருவா, பாடி வருவா. பாடி பாடி போடுறதுல சைஸ் கிடைக்கும். பிடிச்சவன வர சொல்லு. மாமா தப்பட்ட உங்களை பாத்தோட்டி வந்துருச்சு. அம்மா மாசம் யாருல மகான் எப்படி தெரியுங்களா இருக்கு? சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுறமா. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுறமா. யாரா அண்ணன் திராகாரம் உத்தாரம் சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுறமா.
சீன் அடிக்கிறீங்க கூட்டி இருந்தா அப்படிதான் இருக்கு. அப்படியே பஸ் ஸ்டாண்ட் எங்க? நம்ம தொழில எடுத்து விடுங்க பாப்பா அவர் வரட்டும். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வடிக்கி வைக்கலாம் எல்லாம் குருட்டு குத்தா குத்தணும் அப்பதான் சரியா வரும். சாமி அம்மா அம்மா சொல்ல இல்ல பொண்டாட்டி அப்படி இருக்கிற சாமி 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 சொல்ல இல்ல பொண்டாட்டி சாமி ஏ சாமி நீ சொன்ன மாதிரியே பஸ் ஸ்டாண்ட் ஆடுற உங்களை தாண்டா. அரே சாமியோ அதான் பாருங்க சாமி மேல வாழைக்கீரை அதே அது ஒருத்தர் வாங்கிக்கிறாங்க அதே லூசு முட்டதே. அருமையான ஒரு பொறுப்பு. இங்க வா, நீ முதல்ல இங்க வா. எப்படி அதை வச்சு சமாளிக்கிறேன்? எதை? இதை. தினமும் போற எனக்கு எப்படி இருக்கு? தினமா தினமும் போறானே உங்களுக்கு. மாமா மாமா என்னமா சொல்றானே? மாமா 500 500 500 முகனைக்கு 5 ரூபா தர மாட்டேங்கிட்டாரு. போ. தினமும் போறேங்கிறானே. இதுக்கு தினம் முறையடா செத்துருவடா. அருமையான வரவேற்பு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வெடிக்க விடலாமா? நான் எங்க வெடிக்க விடுறது? இருக்கட்டும். அதனால ஒரே நாள் உடை நிழல் பார்த்தது சாப்பாடு அள்ளிட்டா. பஞ்சனை பாடலுக்கு பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீருக்கு பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீருக்கு கற்பனை சுயம் சுயம் கண்டபின்ன ஓரிடம் இது போல் இது பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ வேற சத்தம் வந்துச்சு. என்ன ஒண்ணு இல்ல பறக்கு பறக்கு பரியுது அவளுக்கு. வேற ஒண்ணும் இல்ல வெள்ளாட்டு கடாவை போட்டாங்கன்னா அது கொஞ்சம் காத்தா பிரியுது தங்கச்சி. மாமா வீட்டுக்கு போகக்கூடாது, உட்காந்துருக்கேன். என்னம்மா வீட்டுக்கு போகக்கூடாது.
வழி வழியென வந்தான் வடிவேல் உள்ள வைத்து பள்ளி போட்டான் கோலம் சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்து சென்று பாடினான் வள்ளி மகனே தினமும் மொழித்தான் கொண்டு சூடினான் வள்ளி வள்ளியென வந்தான் வடிவேலன் உள்ளி வைத்து போட்டான் ஒரு கோலம் சகோதரியுமாக கரூரை சேர்ந்த சக்தி பாரதி அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு நாடக நடிக்கும் அன்பு மாமா KPS ராதாகிருஷ்ணன் மாமா அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு அதற்கு அடுத்தபடியாக டான்ஸாக நடிக்கும் லூசு முண்டை சிவகாமி அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு நல்ல முண்டையா இங்கே மிருதங்க வாசித்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி பொன்மணி அவர்களுக்கு விழாக்கம் பொன்னாடைப்படுத்தி வருகிறார்கள். இங்கே பப்புனா நடத்தி கொண்டிருக்கும் முத்துராசா RT முத்துராசா அவர்களுக்கு விழாக்கம் பேர்கள் பொன்னாடைப்படுத்தி வருகிறார்கள். நாங்க வர்றதுக்கு முன்னாடி மச்சம் இருக்கலாம் பார்த்தலாமா? அந்த துண்டு தானா? இங்கே நாடக அமைப்பாளர் அருமை தம்பி மாயகிருஷ்ணன் அவர்களுக்கு விழாக்கம் பொன்னாடைப்படுத்தி வருகிறார்கள். தம்பியா? தம்பி மரியாதை செய்த சின்ன கட்டளை கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். நிறைய பாருங்க. அடுத்து நமக்கெல்லாம் அது வரல, ரொம்ப நேரம் ஆகாது. இதுக்கு கொஞ்ச நாள் வந்து வயசானவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இது வந்து கேலி பண்ணக்கூடாது. உருவ கேலி எப்பொழுதும் நடையில என்னென்ன சேட்டை பண்றாரு தெரியுங்களா? அது அவருடைய சேட்டை. சேட்டை உனக்கு என்னம்மா? எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு பாக்குறேன். வாருங்கள் சுவாமி, தங்களது வருகை எப்பொழுதுமே நல்வரவாக அமையட்டும். வாருங்கள் வாருங்கள்.